ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. 1 யோவான் 5:21. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் பெற்றோரை விட்டுவிட்டு வேறு பெற்றோரை தேடிக்கொள்ள முடியுமா? நமது பெற்றோர் மட்டும்தான் நம்மை பூமிக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த இடத்தை வேறு எந்த நபராலும் நிரப்பவே முடியாது. இப்படி இருக்க மனிதன் தன்னை படைத்தவரை எப்படி மாற்ற முடியும்? தன்னை மீட்ட தேவனை விட்டுவிட்டு வேறு தெய்வங்களை நாடலாமா? தன்னை படைத்தவருடைய படைப்புகளையே தெய்வமாக்கி எப்படி சேவிக்கலாம்? ஆகையால் தான் என்னை எண்ணி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தை ஆயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். கர்த்தருக்கு இஸ்ரவேலின் கோபத்தை உண்டாக்கியது விக்கிரக ஆராதனை. மாம்ச வேசித்தனமும் அந்நிய தேவர்களை சேவித்ததும் கர்த்தரை வேதனைப்படுத்தியது. தேவனுடைய இடத்தில் எதை நிறுத்தினாலும் அது விக்கிரகமே. பண ஆசையும் பொருள் ஆசையும் நம்மை லகுவாக தீமைக்குள் வீழ்த்தி போடும். பணம், பொருள், உறவு யாவும் வாழ்வுக்கு அவசியம். ஆனால் அவை நம்மை ஆளுவதற்கு இடமளிப்போமானால் நமக்கு அவையே விக்கிரகமாகி விடுகிறது. அந்நியருடன் திருமணத்தில் இணைந்து அவர்களின் விக்கிரகங்களுக்கு முதலிடம் கொடுப்பதும் பாவமே. இன்று நவீன ஊடகங்கள் பலருக்கு விக்கிரகங்கள் ஆகிவிட்டன. கர்த்தர் இவற்றை அருவருக்கிறார். ஆண்டவரை நாம் வணங்கினாலும் கிறிஸ்தவர்கள் என்றாலும் நாம் கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உரியவர்கள் என்பதை மறக்கக்கூடாது. கர்த்தருக்குரிய நேரத்தை அவர்களுடனான உறவை வேறு எதற்காவது கொடுத்திருந்தால் மனம் திரும்புவோம், ஜெபம் செய்வோம். சர்வ வல்லவரும் சர்வ ஞானியுமாகிய பரலோக பிதாவே, அப்பா, பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆராய்ந்து பார்க்க இடமளிக்கிறேன். உம்மை என் வாழ்க்கையில் பின்னுக்கு தள்ளிய சந்தர்ப்பங்களுக்காக மனம் வருந்துகிறேன். இனி உம்மையே சார்ந்து வாழ எனக்கு கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ள கர்த்தாவே, மனுஷர் குறை சொல்வார்கள் என்றில்லாமல் தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்து நடக்கிறவர்களாய் நாங்கள் எப்போதும் காணப்பட உதவி செய்தல்ல வேண்டும் என ஜெபிக்கிறோம். அப்பா, நுரையீரல் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உங்க பரிசுத்த கரம் தொட்டு சுகப்படுத்த வேண்டும் எனவும், சளி, இருமல், ஆஸ்மா, டிபி, கேன்சர், முதுகுத்தண்டு, கல்லீரல், தைராய்டு, பிபி, இதய நோய் போன்ற வியாதிகளினால் பீடிக்கப்பட்டவர்கள் உங்கள் தழும்புகளால் சுகப்படவும், பலவீனங்கள் மாறவும், டான்சிலைட்டிஸ், உடம்பில் கட்டிகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் அற்புதம் சுகம் பெறவும், சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் சுரப்பிகள் சரியாக சுரக்கப்படவும், இல்லாததை இருக்கிறவைகளாக செய்கிற தேவன் அற்புதம் செய்து ஆசீர்வதித்திட வேண்டும் எனவும், உடம்பில் பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரின் உடம்பில் அனைத்து நாளங்களும் சுரப்பிகளும் சரியாய் செயல்படவும், முதிர் வயதின் பலவீனங்களினால் முதியவர்கள் பாதிக்கப்படாதவாறு அவர்கள் பலப்படவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படியாமல் எங்கள் விருப்பம் போல நாங்கள் செய்த தீமைகளை எங்களுக்கு மன்னித்து, தேவரீர் எங்களை அக்கிரமங்கள் மேற்கொள்ளாதவாறு பாவக்கட்டிலிருந்து விடுவித்து பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்து புது சிருஷ்டியாய் மாற்றுவதற்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரின் குடும்பத்தையும் உங்க சமாதானத்தால் நிறைத்து சத்துரு மேற்கொள்ளாதவாறு காத்து விருத்தி அடைய செய்யுங்க. குடும்பங்களில் கிரிய செய்யும் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றி நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும், நன்மை செய்கிறவர்களாக வாழவும் வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வேலை, தொழில், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், வறுமை, துன்பம், பற்றாக்குறை, கடன் பிரச்சனைகளோடு வேலை இல்லாமல் தொழில் வியாபாரம் நஷ்டமடைந்தவர்கள், விவசாயத்தில் ஏமாற்றமடைந்தவர்கள், விரக்தியோடு வாழுகிறவர்களுக்கு உங்க தயவு, ஆலோசனை, கிருபை தந்து இழந்தவைகளை மீண்டும் சுதந்திரித்துக் கொள்ள தய வேண்டும் எனவும் ஜபிக்கிறோம். ஆண்டவரே, காலநிலை மாற்றங்களினால், புயல், மழை, பெருவெள்ளத்தினால், உஷ்ணத்தின் கேட்டினால் மக்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாதவாறு காக்கப்படவும் பாதுகாப்பாய் வாழவும் உங்க இறக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காண்கிறவர்கள் புது புது நன்மைகளால் நிரப்பப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறிய அறிவில் வளரவும், மூட பழக்கங்களுக்கு விலக்கி காக்கப்படவும்,
பொருளாதாரம் மேம்படவும், ஆளுகிறவர்கள் இன மத பேதமின்றி அனைத்து மக்களுக்கும் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் நேர்மையாய் நலமான திட்டங்களை செயல்படுத்தவும் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மிஷினரிகள் ஊழியர்கள் நலன் காக்கப்படவும், மக்கள் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியவும், புது விசுவாசிகள் விசுவாசத்திலே நிலைத்திருக்கவும், பணித்தளங்களில் மக்கள் பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதியமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.